ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி நெல்லிக்காய் ஊறுகாய். இன்ஸ்டண்ட்டாக ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீட்டு தோட்டத்து நெல்லிக்காய் மரத்தில் நிறைய நெல்லிக்காய் காய்ச்சி இருந்தது. அதை நம்ம இப்போ பறித்து ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெல்லிக்காய் எல்லாம் பறிச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் எல்லாம் ஒரு கத்தி வச்சு நல்லா குத்தி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே இறங்கும். பார்த்து நீங்கள் பண்ண சொல்ல கையை குத்திக்க போகிறீங்க, இல்லைனா பல்லு குத்துற குச்சி இருக்குங்கள, அதை வச்சு கூட குத்திக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு இட்லி குண்டானில் தண்ணி வச்சு மேலே இட்லி தட்டு வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி குத்தி வச்ச நெல்லிக்காயெல்லாம் இதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் வெந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த ஊறுகாவை தாளிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். வேக வச்ச நெல்லிக்காய் 250 கிராம், தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, வெந்தயம் கடுகு வறுத்து அரைச்ச பொடி, தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். கடுகு வெந்தயம் பவுட்ரு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு மிதமான சூட்டில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. மிதமான சூட்டில் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இப்போ இந்த கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வதங்கிருச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொடி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக இருக்கணும். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு 2 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வேக வச்ச 1/4 கிலோ நெல்லிக்காவை போட்டு நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி போட்டுக்கலாம். அதையும் நல்லா இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த மிளகாத்தூளை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நாம் அரைச்சி வச்ச வெந்தயம் கடுகு பொடியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். Thank you for watching.